காய்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த அனிமியோட எபிசோட் 5 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம ஃபுல்லாக பாருங்க, அப்போ தான் கடை புரியும். லாஸ்ட் எபிசோடில் லாஸ்ட் சீனில் நம்ம ஹீரோ யாரும் அட்டாக் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ யாரையும் அட்டாக் பண்ணல. நான் தான் தப்பாக சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ டுவாங்க்யூன்னு சொன்னது அந்த ஸ்வாட் தான். அந்த ஸ்வாட் நேம் தான் டியாங்க்யூ. நம்ம ஹீரோ சொல்கிறான், இது அட்லீஸ்ட் ஒரு 100 கிலோவாச்சும் இருக்கும். இதை பிடிக்கிறப்பே ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகுது. இதை வச்சு நான் எனிமி கூட சண்டை போட ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். என்ன ஒரு வித்தியாசமான ஸ்வாட் இது, இதோட வேவ்ஸ் அண்ட் ஸ்லாஷ் ரொம்ப ஹெவியா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு யோசிக்கிறான். இது நல்லா தான் இருக்கும் போல இருக்கு, சரி நான் இதையே சூஸ் பண்ணிக்கிறேன், இது எனக்கு நிறைய டேமேஜ் கொடுக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதே நம்ம சூஸ் பண்ணிக்கிறேன் நம்ம ஹீரோ, நீ தான் என்னோட சாய்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்புறம் இந்த ஸ்வாடை டூட்டர் கிட்ட எடுத்து காமிக்கிறான். இந்த அயன் ஸ்வாடோட வேற பெட்டர் வெப்பனே இல்லையா அவங்ககிட்ட அப்படின்னு அவர் சொல்றாரு. இது ரொம்பவே ஹெவியா இருக்கு நம்ம ஹீரோ சொல்றான். சீனியர் ஸ்வாடோட ஸ்டோரி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறேன் நம்ம ஹீரோ. கொஞ்சம் தெரியும், நான் இந்த ஸ்பிரிச்சுவல் வெப்பன் யாருமே இல்லை எட்டா இருக்கும் போது இந்த ஸ்வாட் இங்க வந்தது. எனக்கு தெரிஞ்சு 100 வருஷமாச்சு இங்க இருந்திருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு நீ வேற வெப்பன் எடுத்துக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. நல்லா தான் எடுத்திருக்கேன், இதான் என்னோட சாய்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு எந்த கஷ்டமும் இல்லைன்னா நீயே எடுத்துக்கோ அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. ரொம்ப நன்றி சொல்லிட்டு அப்படின்னு ஸ்வாட் எடுத்துட்டு எங்கேயோ வெளில போறான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ போகும்போது அந்த செக்ல இருக்கவங்க பேசிக்கிறாங்க. யாரா இவன், நான் பார்த்ததே இல்லையே, இவன் என்ன புது இன்டர்னா, இவன் என்ன டியாங்க்யூ ஸ்வாட கேரி பண்ணிட்டு போறான் அப்படின்னு இன்னொருத்த சொல்றான். இவன் ரொம்ப அமைதியா இருக்கான், ஆனா இவன்கிட்ட கம்மியாக தான் கல்டிவேஷன் பவர் இருக்கு அப்படின்னு வேற ஒரு கும்பல் சொல்றாங்க. அப்புறம் இன்னொருத்த மேல பார்த்துட்டு டியாங் செட்ல இருந்து சில பேர் வராங்க அப்படின்னு சொல்றான். அவங்க என்ன நம்ம செட்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு இன்னொருத்தன் கேக்குறான். அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னா, இங்க ஒரு பெரிய கான்டெஸ்ட் நடக்குது, இந்த 3 செக்டுக்கும் என்னோட செக்டி கொடுத்துருக்காங்க கின்யூன் செக்னு. இது எப்ப நடக்குன்னா 3 மாசம் கழிச்சுதான் அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒரு அழகான பொண்ணையும் பார்த்தேன், அவளை பார்க்கறப்ப தேவதை மாதிரி இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச அவ ஜியாங் செட்ல இருந்து வந்திருக்காங்க போல இருக்கு. அவங்க வந்து கான்டெஸ்ட பத்தி டிஸ்கஸ் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு இன்னொருத்த சொல்றான். நான் இது எதிரே பார்க்கல, நான் திரும்பி அவளை மீட் பண்ணுவேன் போல இருக்கு கொஞ்சம் சீக்கிரத்துல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு நாள் நான் கண்டிப்பா ஜியாங் செக்ட் வந்தே தீருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ சென்ஸ் பண்றா கொஞ்சோன்னு, இதை பாக்குறப்ப கொஞ்சம் ஃபெமிலியரா தோணுது அப்படின்னு அவன் பாக்குறா. அப்புறம் கீழே ஒரு பையனை குறுகுன்னு பாக்குறா. என்னாச்சு அப்படின்னு கேக்குறான். ஒன்னும் இல்லை அப்படின்னு அவன் சொல்லிடுறா. நம்ம ஹீரோ ஒரு காட்டுக்குள்ள ஸ்வாட சொருகி வச்சிடறான். அப்புறம் உட்காந்து என்னமோ பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த ஸ்வாட்ல நம்ம ஹீரோ அவன் கையில இருந்து ரத்தத்தை எடுக்கிறான். இந்த ரத்தத்தை எடுத்து அந்த ஸ்வாட மேல தேய்க்கிறான். இந்த ஸ்வாட் பயங்கரமா ஜொலிக்க ஆரம்பிக்குது. நிறைய எனர்ஜில அப்படியே பரவுது. லெட்டர்ஸ் எல்லாம் அப்படியே பறகுது. அந்த லெட்டர்ஸும் எனர்ஜியும் நம்ம ஹீரோக்குள்ள போற மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவால அந்த வலியை தாங்கவே முடியல, பயங்கரமா கத்துறான். என்னோட கல்டிவேஷன் பாடி வந்து ஒரு பாலைவன மாதிரி ஃபீல் ஆகுது, இது என்னமோ அமானுஷமான ஸ்கில் மாதிரி தோணுது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அப்புறம் உட்காந்து என்னமோ மெடிடேட் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சுத்தி ஒரு லெட்டர்ஸ் மாதிரி ஆகுது, நம்ம ஹீரோ பாடிக்குள்ளேயே அப்படியே போகுது. நம்ம ஹீரோ எப்படியோ முடிச்சிடுறான். அதை எப்படியோ இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு ஒரு பலன் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்றான். அப்புறம் நம்ம ஹீரோ செக்டுக்கு போனப்ப என்னமோ ஒரு ஜேடுன்னு ஒன்று குடுத்துருப்பாங்க, அதுல ஸ்பிரிச்சுவல் ஜூஸ்லாம் இருக்கு. அதை நம்ம ஹீரோ அப்படியே குடிச்சிட்டு சூப்பரா இருக்கு, இன்டர்னுக்கு இந்த பாட்டில் ஆஃப் ஜேடு கிடைக்குது ஒரு மாசமும், ஆனா இதெல்லாம் எனக்கு பத்தாது, நான் எப்படியாச்சும் நிறைய மிஷினை முடிச்சு நிறைய ஸ்பிரிச்சுவல் ஜூஸை குடிச்சாகணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறான். அப்புறம் அந்த மிஷின் கொடுக்க இடத்துக்கு போறான் நம்ம ஹீரோ. நீ ஒரு ஃபர்ஸ்ட் கிரேட் கான்சென்ட்ரேட்டட் லெவலா, இன்னும் கொஞ்சோண்டா பொட்டன்ஷியல் இருக்கு, ஆனா நீ டியாங்க்யூ ஸ்வாட சூஸ் பண்ணிருக்க, இது ரொம்ப சில்லியா தோணுது அப்படின்னு முன்னாடி போற நம்ம ஹீரோ பார்த்து சொல்றான். எனக்கு தெரிஞ்சு எங்களுக்கு மூளையெல்லாம் உடஞ்சிச்சு போல இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கிறான். அப்புறம் அந்த மிஷின் கொடுக்க போர்டுல ஏதாச்சும் கொஸ்டின் இருக்கான்னு பாக்குறான். நிறைய கொஸ்டின் அப்படியே ஒத்து வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ ஒன்னு எடுக்க வரான். நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு போறான். நான் வந்து இந்த பிளட் உல்ஃப் மிஷின் எடுத்துக்கிறேன் அப்படின்னு இன்னொருத்த வந்து எடுத்துக்கிறான். அதுவும் நம்ம ஹீரோ தள்ளி விட்டு எடுத்துக்கிறான். நான் இது எடுத்தனால உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு நான் கேட்கறான். அதுவும் நம்ம ஹீரோ பார்த்து அதோட ஃபர்ஸ்ட் சாப்டர் முடியுது, செகண்ட் சாப்டர்ல உனக்கு இது வேணும்னா நீ எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ அப்படியே குத்துறான். அவன் இதை யோசிச்சே பார்க்கல. அவன் டக்குன்னு நம்ம ஹீரோ ஷோல்டர் பிடிச்சி நிறுத்துறான். ஹீரோ கொஞ்சம் வெடியாகி அவனோட ஸ்பிரிச்சுவல் பவர் அப்படியே ரிலீஸ் பண்றான். அவனும் கத்துறான், கொஞ்ச நேரம் அமைதியா இரு அப்படின்னு. எந்த வெறுப்பும் இல்ல, எனக்கு ரொம்ப கஷ்டமான நேரத்தை நீ கொடுக்குற, ஏதாவது வெறுப்பாவே இல்லையா அப்படின்னு அவன் பாக்குறான். என்ன என்கிட்ட நீ அடி வாங்கணுமா, நீ என்ன சொல்ற, என் மேல வெறுப்பாவே இல்லையா அப்படின்னு கேக்குறான் அவன். உனக்கு சில ரியல் காய்ஸ் வந்திருக்காங்க, நாங்க உன்னை புள்ளி பண்ணாம விட மாட்டோம்டா அப்படின்னு அவன் சொல்றான். நீ வந்து ஜியாங் டூ பத்தியா சொல்ற, அவன் தான் ஃபர்ஸ்ட் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சான், அதனால என் மேல எந்த ஃபால்ட்டும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவன் வந்து 5th கிரேட் கான்சென்ட்ரேஷன் லெவல்ல இருக்கான், அவனுடைய எனர்ஜி வச்சு அவனை வின் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சூப்பர் சூப்பர் அப்படின்னு அவன் கை தட்டுறான் பயங்கரமா. அவனுக்கு அப்படியே பயங்கரமா கோவம் வருது. இப்ப இவன் எனர்ஜியை ரிலீஸ் பண்றான். வீக் காய்ஸை பாக்குறப்ப அடிக்கணும்னு தோணும், அது என்னோட வீக் எபிலிட்டி வச்சு அப்படின்னு சொல்றான். அப்புறம் எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க, இவங்க சண்டை போட போறாங்களா, இந்த நியூ காய் வந்து அவங்களும் சண்டை போட போறானா, அவன் ஒரு தப்பான பாதைக்கு போறான் அப்படின்னு எல்லாம் பயப்படுறாங்க. அவன் எனர்ஜி ரிலீஸ் பண்ணிப்பான். நம்ம ஹீரோ கேஷுவலா பாத்துட்டு இருக்கான் அவனை. அப்புறம் ஒருத்தர் வந்துட்டு, நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் மிஷின் ஃபோர்ஸ் தான்டா, இங்கெல்லாம் ஒன்றும் சண்டை போடக்கூடாது, ஒருவேளை நீங்க சண்டை போடணும்னு தோணுன்னா ஒழுங்கா அரேனாவுக்கு போய் சண்டை போடுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் போயிட்டு திரும்பி வருவேன் அப்படின்னு அந்த மிஷின் எடுத்துட்டு அவன் போயிடுறான். நம்ம ஹீரோ நான் அது காத்துட்டு இருக்கேன்டா அப்படின்னு சொல்றான் அவனும்.
அப்புறம் இந்த மிஷின் போர்டில் என்ன மிஷின் எடுக்கலான்னு பார்க்குறான். அப்புறம் ஒரு மிஷினை பார்த்துட்டு நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு நமீரோ சொல்கிறான். பார்த்தா அது ஒரு ஃபயர் உல்ஃப் மிஷினு. அதுக்கடுத்து காமிக்கிறாங்க நமீரோ எதையோ தேடி மலை ஏறி போகிறான். பார்த்தா என்னன்னு காமிக்கல. நமீரோ அப்படியே மேலே வந்துடுறான். பார்த்தா அங்கே ஸ்பிரிச்சுவல் கேஸ் இருக்குது. நமீரோ பயங்கரமாக சந்தோஷப்படுறான். பின்னாடி அந்த ஃபயர் உல்ஃப் வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. என்னது ஃபயர் உல்ஃபா நம்ம ஹீரோ பார்க்க ஷாக் ஆகுறான். இதுக்காக தான் காடு இல்லைன்னு அது நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோ ஸ்வாட் வச்சு அப்படியே டாச் பண்ற பாக்குறான். நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து அந்த பீமு நம்ம ஹீரோ அட்டாக் யூஸ் பண்றான். அது வந்து ஃபயர் மாதிரி காமிக்கிறாங்க. எப்படியோ அதுவும் செத்துருச்சு. அந்த ஸ்பிரிச்சுவல் கேஸும் நம்ம ஹீரோ எடுத்துட்டான். அவ்வளோ பவர்ஃபுல்லா இருந்திருக்கு அந்த அட்டாக்கு. அதுக்கிட்ட இந்த கோரை எடுத்துக்கிட்டான். மிஷின் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டக்குன்னு நம்ம ஹீரோக்கு என்னமோ ஆற மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே முட்டி போட்டு கீழே விழுற மாதிரி காமிக்கிறாங்க. இமோர்டல் எசன்ஸ் லெவல் அட்டாக் யாரும் ஆம்பூஷ் பண்ணியிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இல்ல நீ ஒரு குவைட் பெர்ஸ்பெக்டிவா இருக்க. லேட்னா என்னன்னு தெரியல, சாரி என்ன மன்னிச்சிருங்க. உன்கிட்ட என்ன இருக்கோ அதை என்கிட்ட கொடுத்து இல்ல சித்திரவதை பற்றி உன்னை சாவடிப்பேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்ம ஹீரோ யோசிக்கிறான், என்னது ஃபர்ஸ்ட் கிரேட் கான்சன்ட்ரேஷன் லெவல்ல இருக்காரா, என்ன ஒரு குட் ஸ்டாஃப் இதை நான் ஆஃபர் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, நீ ஒரு சின்ன பையன் இல்ல போல இருக்கே அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்ம ஹீரோ பாட்ல இருந்து என்னமோ வெளிச்சு வர்றாங்க மாதிரி காமிக்கிறாங்க. லாட் இதுல என்ன எதுவும் பிளேம் பண்ணாத அப்படின்னு நான் சொல்லிட்டு என்னமோ அட்டாக் யூஸ் பண்றாரு அவரு. நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே இருக்கான். பார்த்தா இங்க இருந்து தண்டர்னு வருது. நம்ம ஹீரோ தண்டர்னு அப்படியே கத்துறான். அந்த தண்டர் அட்டாக் போது அந்த வேசர மேல பட்டுருச்சு. இது ஒன்னால எப்படி பண்ண முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல இந்த எபிசோடும் முடியுது. இந்த லேடுன்னு இந்த வயசை நான் சொல்றாரு. ஒன்னு அந்த மனுஷனோட நேமா இருக்கணும், இல்லைன்னா எனக்கு தெரியல. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ். பை பாய்.